ஹாய் வியூவர்ஸ். இப்போ இந்த திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் பிராட்டியூர்னு சொல்லியிருப்பேன். பிராட்டியூர்லேருந்து கரெக்டாக அந்த பைபாஸ்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் ஒரு 8 அரை பிளாட் சொல்லியிருப்பேன். வர்மா நகர் எக்ஸ்டென்ஷன் ஒரு லேஅவுட்டு. இது வந்து டுவர்ட்ஸ் திருச்சிங்க. இங்கேருந்து 4 கிலோமீட்டரில் உங்களுக்கு திருச்சி சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு. இது உங்களுக்கு லட்சுமி ஃபோர்டு. இது டுவர்ட்ஸ் திருச்சி, இது டுவர்ட்ஸ் வந்து திண்டுக்கல். இது பக்கத்தில் தான் ஆர்டிஓ ஹவுஸ். இந்த ஜூம் பண்ணுற பாருங்க, அதான் திண்டுக்கல் ஆர்டிஓ ஹவுஸு. இது காவேரி நகர்னு சொல்லுவாங்க. இது ஜூம் பண்ணுறது தான் உங்களுக்கு வந்து இது பக்கத்தில் ஆர்டிஓ ஹவுஸு. நான் சொன்னது இந்த லேஅவுட்டு தான். இங்கே தான் உங்களுக்கு வந்து இனியானூர் அள்ளித்துறை ரோடு. இது இந்த ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டரில் நான் சொன்ன 8 அரை பிளாட்டு. ஓகே வியூவர்ஸ். ஹாய் வியூவர்ஸ். இந்த வர்மா நகரில் ஒரு 8 அரை பிளாட்டு சொல்லியிருப்பேன். இது தான் அந்த டுவர்ட்ஸ் வந்து உங்களுக்கு தென்வடல் ரோடு. இது இலியானூர் அள்ளித்துறை ரோடு. இது வந்து உங்களுக்கு வந்து பிராட்டியூர். இதை தாண்டி இந்த மாருதி வேன் கிடைக்கல, அதை தாண்டி தான் மனை பக்கத்தில் உங்களுக்கு மெயின் ரோட்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே உங்களுக்கு மனை இருக்குது. இதுலேருந்து கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த மனையிலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர், இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 3/4 கிலோமீட்டரில் வந்து பிராட்டியூர் அந்த திண்டுக்கல் பைபாஸ் வந்து திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸ் பிராட்டியூர் வந்து டச் ஆகும். ஓகே வியூவர்ஸ். ஹாய், குட் ஈவினிங் அண்ட் குட் டே. This is Sheikh Daud from JST Properties and Realtors, Trichy. Welcome to my YouTube channel, JST Properties and Realtors. Friends, exactly where we located now at Varma Nagar. வர்மா நகரில் ஒரு அடுத்தடுத்த வந்து ஒரு அரை பிளாட்டு, மொத்தம் 8 அரை பிளாட்டு. 4 வந்து நார்த் ஃபேஸிங், 4 சவுத் ஃபேஸிங் பார்க்க வந்தோம். வர்மா நகர் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா உங்களுக்கு திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில், திருச்சியிலேருந்து வந்தீங்கன்னா திண்டுக்கல் பைபாஸில் கருமண்டபம், அடுத்த தீரநகர், அடுத்த பிராட்டியூர் ஆர்டிஓஸ்க்கு முன்னாடியே உங்களுக்கு வந்து லக்ஷ்மி ஃபுட் கம்பெனிக்கு முன்னாடியே எடுத்திங்கன்னா அள்ளித்துறை ரோடு. ஜூம் பண்ணுற பாருங்க, அதான் அள்ளித்துறை ரோடு. அது ரோடு வந்து அள்ளித்துறை ரோடு. இது அள்ளித்துறை. இது ரைட்டில் வந்து பிராட்டியூர், லெஃப்ட்டில் வந்து அள்ளித்துறை. அள்ளித்துறையிலேருந்து நேராக போகலாம். அள்ளித்துறையிலேருந்து இது போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இனியானூர் வழியாக வந்து சோமரசம்பேட்டை, நாச்சிக்குறிச்சி போகலாம். நாச்சிக்குறிச்சிலேருந்து நேராக எடுத்திங்கன்னா மருதாண்டாக்குறிச்சி, அந்த குளுமணி. ரைட்டில் வந்து உறையூர், லெஃப்ட்டில் வந்து ஜியபுரம் போகலாம். அப்படியே நங்கவரமும் போகலாம். எல்லாமே ரோடு ரோடு கனெக்டிவிட்டி அருமையாக இருக்கும். இந்த திருச்சி டு திண்டுக்கல் பைபாஸில் முன்னாடி சொன்ன மாதிரி கருமண்டபம், அடுத்த தீரநகர், அடுத்த பிராட்டியூர் ஹைவேலேருந்து கரெக்டாக வந்து ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம லொக்கேட் ஆகிருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து வர்மா நகருங்கிற ஒரு லேஅவுட்டு. அதில் ஒரு லேஅவுட்டில் அடுத்தடுத்த இது சப்சிக்வெண்ட் பிளாட்டு, மொத்தம் 8 அரை பிளாட்டு பார்க்க வந்தோம். 4 வந்து சவுத் ஃபேஸிங், 4 வந்து நார்த் ஃபேஸிங். இங்கே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இது என்ன பெரிய பியூட்டினா அட்வான்டேஜ்னா ஹைவேலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டரில் இது பஸ் ரூட்டு, இனியானூர் பஸ் ரூட்டு. இது பக்கத்தில் உங்களுக்கு வந்து பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு இங்கேருந்து வந்து நேராக போட்டு வந்து ஒரு 4 கிலோமீட்டரில் வந்துடுது. சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டு வந்து ஒரு 4 கிலோமீட்டர் வந்து பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு ஒரு 6 கிலோமீட்டரில் உங்களுக்கு பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டு. ஷார்ட்டாக வந்து பைபாஸ் வந்து இப்போ ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதில் வந்தீங்கன்னா 4 கிலோமீட்டர் தான். அது ஒன்றும் ப்ரொப்போஸ் பண்ணிகிட்ருக்காங்க, ஒன்றும் ரெடி ஆகலை. இப்போ உங்களுக்கு சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 4 கிலோமீட்டர், ஜங்ஷன்லேருந்து 4.5 கிலோமீட்டர் வரும். இது வந்து சிட்டி லிமிட்டுங்க, கார்பரேஷன் லிமிட்டு, சிட்டி லிமிட்டு. ஏகப்பட்ட வீடு வந்துட்டு நல்லா இது கன்ஸ்ட்ரக்ஷன். இது கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. இதில் வந்து 8 பிளாட்டு, முன்னாடி சொன்ன மாதிரி 8 பிளாட்டு, 4 சவுத் ஃபேஸிங், 4 நார்த் ஃபேஸிங் பார்க்க வந்தோம். இது கம்ப்ளீட் பார்த்திங்கன்னா எல்லாம் ரெசிடென்ஷியல் ஏரியா, நிறைய வீடு வந்துருக்கு. இங்கே வந்து இதுதான் இந்த ரோடு. லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா குபேர நகர், கணேஷ் நகர் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. நேராக அள்ளித்துறை ரோடு. இது போய் கொஞ்சம் தூரம் போய் ரைட்டில் எடுத்திங்கன்னா இனியானூர்லேருந்து நேராக போனீங்கன்னா வயலூர் ரோடே வரும். இல்லாட்டி வந்து லெஃப்ட்டில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து நாச்சிக்குறிச்சி ரோடு, மருதாண்டாக்குறிச்சி, அப்படியே குளுமணி கோப்பு, அப்புறம் நங்கவரம் போயிடலாம். எல்லாம் ரோடு கனெக்டிவிட்டி பக்காவாக இருக்கும். இது 23 ஃபீட் ரோடு எல்லாமே. இதில் வந்து இந்த பிளாட்டு தாங்க, இந்த சேப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கு பார்த்தீங்களா, அந்த பிளாட்டு. இது வந்து ஃபேஸிங் டுவர்ட்ஸ் நார்த்து.
இது மட்டும் வந்து இந்த 4800 சதுரடி மட்டும் 4 பிளாட் மட்டும் வந்து உங்களுக்கு நார்த்து ஈஸ்ட்டு 2 பக்கம் ரோடு, உங்களுக்கு 23 அடி ரோடு 2 பக்கமும் இருக்குது. டோட்டலாக வந்து மொத்தம் 8 பிளாட்டு, 4 எல்லாமே 8 அரை பிளாட்டு. நாலு வந்து உங்களுக்கு வந்து நார்த் ஃபேஸிங், 4 வந்து அந்த சவுத் ஃபேஸிங்கு. அந்த பக்கம் ரோடு தாங்க, அந்த பக்கம் ரோடு. இது பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோடு மீட் ஆகுது பாருங்கள். இது ஒரு ரோடு, இது வந்து கிளமல் ரோடு. டுவர்ட்ஸ் வந்து இது வெஸ்ட்டு, இது டுவர்ட்ஸ் வந்து ஈஸ்ட்டு. அந்த பக்கம் ஒரு ரோடு இருக்குது. இது நம்ம சொன்னது இந்த பிளாட்டுங்க. மொத்தம் வந்து 8 பிளாட்டு பாருங்கள். அதெல்லாம் வந்து இந்த கிருஷ்ணா நகர், குபேர நகர்லாம் அங்கே தான் இருக்குது. ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல் வந்து கரெக்டாக இதுலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் சிட்டுவேட் ஆகிருக்கு. ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூல், MBA ஸ்கூலு. பக்கத்தில் நிறைய ரெசிடென்ஷியல் ஏரியாங்க. இப்போ இந்த க்ளீன் பண்ணி போட்டிருக்கிறதெல்லாம் அந்த சேல்ஸுக்கு வந்த பிளாட்டுங்க. இதுக்கு அந்த கரெக்டாக 1 கிலோமீட்டரில் பிராட்டியூர் RTO ஆஃபீஸு. அது மெயின் வந்து பைபாஸில் போய் உங்களுக்கு டச் ஆகும் கரெக்டாக 1 கிலோமீட்டரில். இது கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா, நல்லா பூம் ஆகிட்டு இருக்க ஏரியா. ரெண்டாவது அட்வான்டேஜ் வந்தோன்னா கார்பரேஷன் லிமிட்டு நம்மளுக்கு. எல்லா இதில் இருக்குது உங்களுக்கு. கிரவுண்ட் வாட்டராக இருக்கட்டும், ரோடு அக்சசிபிலிட்டியாக இருக்கட்டும், ரெண்டாவது சிட்டி லிமிட்டு, இந்த மாதிரி 3 இது பக்கத்தில் உங்களுக்கு வந்து ரோடு அப்ரோச்சு. அது சிட்டிலேருந்து கரெக்டாக ஒரு 4-4.5 கிலோமீட்டரில், அதுமாதிரி ஹைவேலேருந்து ஒரு கிலோமீட்டரில் சிட்டுவேட் ஆகிருக்கு. ரேட்டு பார்த்திங்கன்னா ரீசனபிள் ரேட்டுங்க. ஒரு பிளாட்டோட ரேட்டு வந்து ஸ்கொயர் ஃபீட்டு வந்து 2000 சொல்கிறாங்க. பட் வந்து 2000ங்கிறது ஃபைனல் ரேட்டு கிடையாது. சிட்டிங் கேன் பி அரேஞ்ச்டு வித் டைரக்ட் ஓனர். இப்போ 2000ங்கிற இடத்துல நம்ம வந்து டூரிங் சிட்டிங்கில் வந்து குறைச்சி பேச தெர் இஸ் பாசிபிலிட்டிங்க. நம்மளுக்கு வந்து சிட்டி லிமிட்லேருந்து ஒரு 4-4.5 கிலோமீட்டரில், ஹைவேலேருந்து ஒரு 1 கிலோமீட்டரில் ஒரு நம்மளுக்கு சேர்ந்த மாதிரி ஒரு 8-12-96 9600 சதுரடி பிளாட்டு. அது தனித்தனியாக கொடுக்கலாம், இல்லை மொத்தமாக வாங்கலாம். 9600 சதுரடி சேர்ந்த மாதிரியே இருக்குது உங்களுக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி இண்டிவிஜுவலாக வாங்கலாம், இல்லை வந்து கிளப் பண்ணி நம்ம அது சேர்த்து வாங்கிக்கலாம். அதுமாதிரி இந்த ப்ரைஸ் வந்து சிட்டி லிமிட்டில் ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு 2000ங்கிறது ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ரேட்டு. முன்னாடி சொன்ன மாதிரி மெயின் அட்வான்டேஜ் ஹைவேலேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்ரு. அதுமாதிரி இது லெஃப்ட்டில் சொன்னீங்களா முன்னாடி சொன்ன மாதிரி டவுன் பஸ் ரோட்டு, இனியானூர் ரோட்டு. உங்களுக்கு சிட்டி லிமிட்டில் ஒரு 2000 பட்ஜெட்டில் ஒரு மனை கிடைக்குதுங்கிறது ரொம்ப ரொம்ப ரேருங்க. தனியாக வாங்கிக்கலாம், சேர்த்து வாங்கிக்கலாம். இது ரோடு, அது ரோடு. நிறைய வீடு பக்கத்தில் வந்திருக்கு. இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து இது குபேர நகர், கிருஷ்ணா நகர், அங்கெல்லாம் பில்டர்ஸ் வந்து வீடு கட்டி விற்கிறாங்க. அதெல்லாம் வந்து கிருஷ்ணா நகர். அது பக்கத்தில் தான் ஹால்மார்க் பிஸ்னஸ் ஸ்கூலு. ஸ்ட்ரெயிட்டாக போட்டிங்கன்னா அள்ளித்துறை, சோமரசம்பேட்டை அள்ளித்துறை ரோடு. அதுமாதிரி இனியானூர் போய் ரைட் எடுத்தாலும் உங்களுக்கு வந்து இது வந்துடும். சோமரசம்பேட்டைக்கு முன்னாடி இது பெட்ரோல் பேங்கில் போய் ஏறணும். அங்கே வாசன் சிட்டி, வாசன் வேலி, வாசன் நகர் இருக்குது. அப்படியே நேராக போனீங்கன்னா மருதாண்டாக்குறிச்சி, ரைட்டில் வந்து இது குழுமணி, உறையூர், லெஃப்ட்டில் வந்து குழுமணி வழியாக நங்கவரம் போகலாம். ரோடு அப்ரோச்சு, ரோடு அக்சசிபிலிட்டி பக்கா இருக்குது. ரெண்டாவது கிரவுண்ட் வாட்டரும் இங்கே வந்து சர்ஃபேஸ் வாட்டர் வந்து உங்களுக்கு வந்து 100 to 120 அடியில் வந்து கிரவுண்ட் வாட்டர் லெவலில் இருக்குங்க. கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியா. Okay viewers, if you are willing, please get in touch with me. See all of you again in another video. Until then, goodbye. Thanks viewers. Thank you. Bye. அப்போ அந்த ரோடை வந்து அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன், ரோடை அட்டாச் பண்ணுறேன், அதையும் பாருங்கள். ஓகே, தேங்க்யூ.